பராசக்தி படத்தை நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று பார்த்தார். படத்தை பார்த்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த சீமான், மிகச் சிறப்பான படைப்பாக பராசக்தி வந்துள்ளதாக குறிப்பிட்டார். இது மொழி போராட்டத்தின் உண்மையான வரலாறு இல்லை என்றாலும் கூட மொழி உணர்வை காட்டும் படமாக இது உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதை படமாக மட்டுமே பார்க்க வேண்டும். இது நமது மொழி போராட்டத்திற்கான வரலாற்று ஆவணமெல்லாம் இல்லை. மொழி போராட்ட உணர்வை மட்டும் எடுத்துக்கொண்டு இவர்கள் தனியாக படத்தை செய்துள்ளனர். இந்த படத்தில் காதல், அண்ணன் தம்பி உறவு ஆகியவை உள்ளது. நமது மொழி போராட்டத்தில் அதெல்லாம் இல்லை. படத்திலேயே எடுத்தவுடன் கற்பனை என சொல்லிவிடுகிறார்கள். மொழி போராட்ட உணர்வை எடுத்துக்கொண்டு திரைக்கதையை கற்பனையாக உருவாக்கியுள்ளனர். படத்தில் என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் பங்களிப்பு, எதிர்நாயகனாக நடித்துள்ள ரவிமோகன், தம்பி அதர்வா பங்களிப்பு என அனைவரும் சிறப்பாக பங்களித்துள்ளனர். பின்னணி இசையும் மிகச்சிறப்பாக இருந்துள்ளது. மொத்தத்தில் பராசக்தி படமாக ஒரு நல்ல படம். மொழி போரை அப்படியே காட்டவில்லை, அதே நேரம் மொழி உணர்வை சிதைக்கவில்லை என்றார். இவரது கருத்து பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.